வெல்கம் பேக் டு 12th onwards ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் கோல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அதாவது பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்ஸை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னென்ன கேம்பஸ் இருக்குது, எங்கே இருக்குது, அதோட இயர் ஆஃப் இன்செப்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். பிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 1964 ஸ்டார்ட் பண்ணிச்சு. ராஜஸ்தான் பிலானி அப்படிங்கிற இடத்துல அவங்களோட கேம்பஸ், ஃபஸ்ட்டு கேம்பஸ் அங்கே இருக்குது. இந்த பிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்பர் 1 ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு சிறப்பை இந்த எப்போவுமே தக்க வச்சிட்ருக்குது இந்த பிட்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா பிட்ஸுக்கு மொத்தம் 5 கேம்பஸ் இருக்குது. பிட்ஸ் பிலானியில் இருக்குது, அப்புறம் கோவாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, அப்புறம் துபாயில், ஃபாரினில் துபாயில் இருக்குது, அப்புறம் மும்பையில் இருக்குது. மும்பையில் 3 இது இருக்குது. லா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த 3 அங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. இந்த பிட்ஸ் உள்ளே போகிறதுக்கு எப்படி அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி மெரிட் பேஸ்டு தான். இது இயர் ஆன் இயர் பிட் சாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மூலியமாக தான் இவங்க அட்மிஷன் எடுத்துப்பாங்க. வேறு எந்த மோடும் கிடையாது. பியூர்லி மெரிட் பேஸ்டு தான் இவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே அட்மிஷன் வித்தவுட் எக்ஸாம் எழுதலாமல், பிட்சாட் எழுதாமையும் போகலாம். அதில் பார்த்திங்கன்னா எவ்ரி ஸ்டேட் டாப்பர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க டைரக்ட் அட்மிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா டூயல் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதாவது நீங்கள் பயாலஜி படிச்சுட்டு நீங்கள் ஃபார்மசி, பிஎஸ்சி ஃபார்மசி அப்படிங்கிற இதுவும் படிக்கலாம். நீங்கள் அதுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தா அந்த 2 கோர்ஸையும் அட் அ டைம் நீங்கள் பண்ணலாம். அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த டூயல் கோர்ஸ் அட் தி டைம் ஆஃப் 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சர்டிஃபிகேட் ஆஃப் இது வச்சுருப்பீங்க, டிகிரி வச்சுருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிட்ஸில் படித்தவங்க பார்த்திங்கன்னா ஃபவுண்டர்ஸாக, அதாவது நிறைய கம்பெனியை உருவாக்கினவங்க அதிகம் பேர் இருக்காங்க. இந்த குளோப் 6400 ஃபவுண்டர்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஃபவுண்டர்ஸ் இதில் இருக்காங்க. அப்புறம் 7400 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிஇஓவாக இருக்காங்க. அப்புறம் 170 இவங்க இந்த ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில இதுக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க, பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அது 170 பேட்டன் இது வரைக்கும் பிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ ஒவ்வொரு கேம்பஸாக பார்க்கலாம். பிலானி பார்த்திங்கன்னா பிலானி கேம்பஸ் 331 ஏக்கர்ஸ் இருக்குது. அட் ராஜஸ்தானில் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே லைப்ரரி 6500 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க லைப்ரரி வச்சுருக்காங்க இந்த கேம்பஸில். அப்புறம் வால்யூம் ஆஃப் புக்ஸ் பார்த்திங்கன்னா 2,41,981 புக்ஸ் சோஃபார் அவங்கக்கிட்ட அந்த லைப்ரரியில் இருக்குது. அப்புறம் கோவா கேம்பஸ் பார்த்திங்கன்னா 180 ஏக்கர்ஸில் இருக்குது. லைப்ரரி 3,512 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க இருக்குது. வால்யூம் ஆஃப் புக்ஸ் 38,000 புக்ஸ் இருக்குது. அப்புறம் ஹைதராபாத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பஸ்ஸு 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஏரியா பார்த்திங்கன்னா 200 ஏக்கர்ஸில் இருக்குது. அப்புறம் லைப்ரரி 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. வால்யூம் ஆஃப் புக்ஸ் 35,000 இருக்குது. இந்த இதில் கேம்பஸில் 3 டாக்டர்ஸும் ஃபுல் டெடிக்கேட்டட் இன் கேம்பஸ் மெடிக்கல் சென்டர் இருக்குது இந்த ஹைதராபாத் கேம்பஸில். துபாய் கேம்பஸ் பார்த்திங்கன்னா 2000 தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க துபாயில். இங்கே சில கோர்சஸ் தான் இருக்குது. வென் கம்பேர் டு இந்த பிலானியில் இருக்கிறது மாதிரி ஃபுல் கோர்சஸ் இருக்காது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மும்பையில் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டிசைன் ஸ்கூல் அப்படின்ட்டு கோர்சஸ் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் கோர்சஸ் மும்பையில் கேம்பஸில் அவங்க பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் சேரலாம். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் ரீச் மீ 9790097632 அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் கூப்பிடலாம். harsha0710@gmail.com அப்படிங்கிற மெயிலையும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கடைசியாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Thanks.